ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இதை பற்றி இஸ்ரேல் தாக்குதலை பற்றி பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகப்போகுது. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மேலே தொடுத்தது. காசா மீது மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி காசாவே அழிச்சிட்டாங்க. வடக்கு காசாவில் ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு உண்டாக்கி வடக்கு காசா மக்களை எல்லாருமே ஆடு மாடுகளை துரத்தி விடுவதை போல் அடித்து குண்டை வச்சு அடித்து மேலேருந்து குண்டுகளை வீசி அங்கேருந்து துரத்தி விட்டு என்னென்னா தெற்கு காசாக்கு அனுப்பி விட்டாங்க. ராஃபா கிராசிங் அப்படின்ற பகுதிக்கு அதுதான் எகிப்தோட எல்லை, அங்கே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கான் யூனுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலத்தில் கான் யூனிஸில் பார்த்திங்கன்னா கடந்த 2 மாதத்துக்கு முன்பு அந்த கான் யூனிஸை டார்கெட் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசா எல்லையிலேயும் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இந்த தாக்குதல்லாம் குறைஞ்சிருந்து உலகத்தில் பல்வேறு நாடுகள் இல்லை, எதிர்க்காத நாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படின்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆதரித்தா கூட அவர்கள் நேரடி ஆதரவு இல்லை, அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் கூட. ஆனால் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு. இஸ்ரேலை அசைத்து கூட பார்க்க முடியல. அமெரிக்கா இஸ்ரேலை மிரட்டுச்சு, நெதன்யாகு மிரட்டுச்சு அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. இது எல்லாமே போய், ஏன்னா அமெரிக்காவே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்படின்றத நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர்களை எவ்வளோ பாருங்கள், சர்வதேச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நெதன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவித்தே விட்டார்கள். ஏன்னா இஸ்ரேல் மீது இப்போ கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஐநா பெரிய கண்டனங்களை தெரிவித்திருக்குது. ஐநா போல் இருக்கவுடனே ஐநா ஊழியர்களே தாக்கி அந்த மக்களுக்காக உணவு கொண்டு போனவங்களை காரோடு அடித்து கொண்டாங்க. ஸோ இப்படி எல்லா பண்ணாத அட்டகாசமே இல்லை, பண்ணாத செயல்களே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு பக்கம் ஹவுதிகள் நெருக்கடி கொடுத்தாலும் மித்தவர்கள் நெருக்கடி கொடுத்தாலும் அது ஒரு பெரிய அளவில் அவர்களை அடக்க முடியல, மொத்தமாக அடக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த நிலையில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் சும்மா இருந்த நிலையில் இப்போ என்னென்னா திருப்பியும் ராஃபா கிராசிங்கில் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் மனாசா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு இப்போ ரெஃப்யூஜி கேம்ப்பு. அந்த கேம்பில் பார்த்திங்கன்னா முதல்ல மக்களெல்லாம் அங்கே வெளியேறுங்க, நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே உலக நாடுகள்லாம் தங்களுடைய அச்சத்தை தெரிவிச்சிருந்தது. ஏன்னா ரெஃப்யூஜி கேம்பில் அதாவது ஒரு நாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு 5000 பேர் போய் அனாதைகளாகவோ இல்லை ஒரு இப்போ அகதிகளாகவோ போகிறான்னா பரவாயில்ல. ஆனால் 10 லட்சம் பேரையும் இவன் அகதியை அனுப்பிட்டு யார் மேலே தாக்குதல் பண்ண போகிறான் அப்படின்றது தான் உலக மக்களிடையே உலக நாடுகளிடையே ஒரு பெரிய இதாக இருந்தது, ஒரு அச்சமாக இருந்தது. அது இப்போது நடந்தே விட்டது. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலுடைய தகவல்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை தான் வெளியில் வந்தது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 90 பேர் உயிரிழந்திருக்காங்க. அங்கே உள்ள என்னென்னா இவங்களோட இது என்னென்னா திருப்பி ஒருத்தன் அந்த சண்டை முடிஞ்சாலும் அங்கே வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களை அழிச்சிடணும் அப்படின்றது தான் அவர்களோட இது. கேட்டால் தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்கான், ஹமாஸோட தளபதி அங்கே இங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்தி ஹமாஸ் தளபதியை பிடிக்கிறேன்னு ஒரு 5000 பேர் 10,000 பேரை கொண்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹமாஸோடைய தலைவராக கருதப்படும் முகமது தெய்ஃப் தையூஃப், நம்ம தமிழ்நாட்டிலலாம் முகமது தையூப் அப்படின்னு வைப்பாங்களே, அதுதான் அந்த பேர் தான் அங்கே முகமது தெய்ஃப். இந்த தைஃப் தான் ஒரு முக்கியமான தளபதி. அதை இஸ்ரேல் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது முகமது தைஃப் தான் அப்படின்னு. முகமது தைஃபும் ஒரு ஆள், அவர் ஒரு முக்கியமான கமாண்டர் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த முகமது தைஃப் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெளியில் தோன்றியே அவரோட புகைப்படமோ இல்லை அவர் வெளியில் நடமாடியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவரை பற்றி எந்த தகவலுமே கிடையாது. அவரை பற்றி எந்த வீடியோவும் வெளியாகவே இல்லை. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரில. ஆனால் அவரோட பேரில் இந்த தாக்குதல் நடந்திருக்காங்க. கான் யூனிஸில் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 60 பேர் செத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 90 பேர் செத்துருக்காங்க. இதுதான் அங்கேருந்து வந்த தகவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த தைஃப் இப்போ பாடி கிடச்சிதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இப்போ நெதன்யாகு என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். מוחמד דף הוא רב מרצחים, רמטכ"ל החמאס, מספר 2 בשרשרת הפיקוד. דף הוא המתכנן והמוביל של טבח 7 באוקטובר ושל פיגועים רבים נוספים. ידיו מגואלות בדמם של ישראלים. பார்த்திங்களா, இப்போ நெதன்யாகு சொன்னது என்ன அப்படின்னா மக்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தலை,
இது வந்து முகமது தைஃபை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான். அதனால் இப்போ பாதிப்பு இல்லாத அளவுக்கு, மக்கள் பாதிக்காத அளவுக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கான். அதிலே 60, 90, 150 பேர் செத்து போயிட்டான். பல வீடுகள், கட்டடங்கள் இடிந்து நொறுங்கிருச்சு. ஆனால் நெதன்யாகு இப்போ சொன்னது என்ன அப்படின்னா, மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தாக்குதல் நடத்தியிருக்கோம், அதில் முகமது தைஃப் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய வெற்றின்றாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். בשבועות האחרונים אנחנו מזהים סדקים ברורים בחמאס. תחת עוצמת המהלומות שאנחנו מנחיתים עליו, אנחנו רואים שינויים, אנחנו רואים חולשה. גם המבצע של היום תורם לזה, יהיו אשר יהיו תוצאותיו. המפקדים של החמאס מסתתרים במחילות תת-קרקעיות, הם מנותקים מכוחותיהם בשטח. האוכלוסייה העזתית מבינה יותר ויותר את גודל האסון שהחמאס המיט עליהם. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றியை நாம் நெருங்கிட்டோம், ஹமாஸ் வந்து அழிஞ்சு போச்சு, ஹமாஸ் காலி, ஹமாஸில் குகையில் மாட்டியிருக்கவங்களுக்கும் வெளியில் வந்து தரைப்பகுதியில் வாழக்கூடிய ஹமாஸுக்கும் எந்த லிங்க்கும் இல்லாமல் அந்த லிங்க் பூரா கட்டாயிருச்சு. இதுவே ஒரு பெரிய வெற்றி. அவங்களோட தளபதிகள் பூரா முடிக்கப்பட்டு விட்டாச்சு. இப்போ இந்த தைஃப்ன்றவர் வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதலில் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. எனவே யார் எதிர்த்தாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நாம் போர் தொடுத்தோம், வெற்றியின் எல்லையை நெருங்கி விட்டோம் அப்படின்றது தான் அவர் இப்போ சொல்கிறதா இருக்குது. கைஃபை கொள்கிறோன்னு சொல்லிட்டு இல்லாத ஆள் பேரெல்லாம் போட்டு தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 3 நாட்களாக தொடர்ந்து தாக்குதல் நடத்துது. உலக நாடுகள் கண்டிச்சிட்டு இருக்கு. உலக நாடுகள் 6 மாதமாக கண்டிச்சு தான் இருக்குது. ஆனால் இந்த போரை நிறுத்த முடியவில்லை அப்படின்றது தான் இதாக பார்க்குறோம். மிக மைனாரிட்டியாக 4 கட்சியோட கூட்டணியோட ஆட்சி செய்யக்கூடிய நெதன்யாகுவையும் ஆட்சியை விட்டு இறக்க முடியல, இந்த போரை நிறுத்த முடியல. ஏதாவது இப்போ பிடிச்சிட்டு போன பிணை கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பிணை கைதிகள் ஒவ்வொருத்தராக செத்துட்ருக்காங்க. இவங்க நடத்துகிற தாக்குதல்லே பல பிணை கைதிகள் செத்துட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அதை பற்றி பேசாத நெதன்யாகு அங்கே நெருக்கடி வரும்போதெல்லாமே வந்து என்னென்னா, அங்கே உள்ளூர் மக்கள் அதாவது இப்படி ஒரு சரித்திரத்திலேயே இப்படி ஒரு மிக கொடூரமான ஒரு தலைவன் அப்படின்னா, ஒரு நாட்டோட அதிபர் அப்படின்னா அது நெதன்யாகுவாக தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் மக்கள் கடுமையாக போராடுறான். எதிர்க்கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறது நெதன்யாகு ஆட்சியை நீக்க வேண்டும்னு. அதிலே எந்த ரிசல்ட் வரல. சரி, பிணை கைதிகளோட சொந்தக்காரவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிணை கைதிகளை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் இன்றைக்கி நேரத்தில் 4-5 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கும் எந்த விடிவு காலமும் இல்லை. அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றமாக இருக்கட்டும், சர்வதேச அளவிலான நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், ஆனால் அதாவது இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய நாடுகள் எச்சரித்தும் ஒன்றும் நடக்கலை. அதை எச்சரித்து மிகப்பெரிய அளவில் ஆயுதத்தை சப்ளை பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்த ஈரான் அதிபரும் கொல்லப்பட்டு விட்டோன்னே ஈரானும் வந்து கொஞ்சம் பின்னடைவுக்கு போயிடுச்சு. என்ன பின்னடைவுக்கு போயிடுச்சுன்னா, ஈரான் அதிபர் இறந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள அதிபர் தேர்தல், அவரை புதிய அதிபரை நியமிப்பது, அவர் வந்து ஸ்டடி பண்ணணும், என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்றதை பற்றி அவர்கள் படிக்க வேண்டும் என்பதனால ஈரானும் இப்போ சைலண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து மீண்டும் வந்து இஸ்ரேலோட கை வந்து மீண்டும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்லாம் நடந்தது. எகிப்துலேருந்து இங்கேருந்து அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. லெபனான்லேருந்து தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஹவுதிகளும் மிக டைட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை சப்ளை செய்ய விடாமல், இஸ்ரேலுக்கு ஆயுதம் போக விடாமலும் தடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படிலாம் ஒரு நெருக்கடியான நிலைமை இருந்தோடனே ஈரான் அதிபர் இறந்தோடனே என்ன ஆச்சுன்னா, மீண்டும் இவர்கள் குளிர் விட்டு போச்சு. திருப்பியும் இவர்களுடைய தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் வந்து இவர்களுக்கு ஆயுதம் போல, இவர்களுக்கு வந்து பணம் போல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பைடன் வந்து பெரிய அளவில் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணதில் என்ன ஆச்சுன்னா, மீண்டும் துளிர் விட்டு மீண்டும் வந்து அவர்கள் துணிச்சலாக தாக்குதலை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் அவர்கள்ட்ட ஆயுதம் இல்லை, ராக்கெட் இல்லை, அவர்களுக்கு வந்து சப்ளை வந்து டோட்டலாக வந்து ஹவுதி ஒரு பக்கமும் பல்வேறு உலக நாடுகளும் போர்ட் கொடுக்காம ஆயுதங்கள் ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்களை விடாமல் போர்ட்லேயே முடக்கி போட்டாங்க. அதனால் இடைப்பட்ட காலத்தில் தாக்குதல் குறைந்திருந்தது. இப்போ மீண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதாவது எப்போனா ஒரு 11ஆம் தேதியிலேருந்தே தாக்குதல் தொடங்கிருச்சு. இது உலக நாடுகளிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல், இந்த காசா மக்களுக்கு எப்போ தான் விடிவு வரும்னு தெரியாமல் அவர்களும் அல்லாடி கொண்டு தெற்கு காசாவுக்கும் வடக்கு காசாவுக்கும் ஓடுறதும் வைக்கிறதும், நம்ம பொருள் மீதி இருக்கா, நம்ம கட்டடங்கள்லாம் இடிஞ்சிருச்சு, எங்கே போய் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்காலமே இல்லாத ஒரு நிலையில் இறந்தது 60,000 பேர்,
ஆனால் எதிர்காலம் இல்லாமல் போனவர்கள் 10 லட்சம் பேர், மொத்தம் 22 லட்சம் பேர் அங்கே மொத்தம் வடக்கு காசாலையும் தெற்கு காசாலையும் இருக்காங்க. இதில் 10 லட்சம் பேருடைய வாழ்க்கையை அடிப்படையை இழந்து, அவர்கள் தங்குறதுக்கு வழி இல்லாமல் வீடுகள் இழந்து, கடைகளை இழந்து, தொழில்களை இழந்து, மிக அழகாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்த அந்த காசா நகரம் இன்றைக்கி வந்து சுடுகாடாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நெதன்யாகு ஒளியும் வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே நெதன்யாகும் ஒளிஞ்ச பாடக்கானா, நெதன்யாகும் தோத்த பாடக்கானா, போராட்டம் நின்ன பாடக்கானா, தாக்குதல் நின்ன பாடக்கானா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த மக்களுக்கு துன்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஏன் வீடியோ போடலாம், அங்கே ஒன்றுமே நடக்கலை, பெருசாக ஒன்றும் நடக்கல, அங்கங்கே சிறு சிறு சண்டைகள் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ மீண்டும் இந்த போரை வந்து ஒரு தாக்குதலாக, போரை நிறுத்துவேன்னு சொல்லி நெதன்யாகு சொல்லாத காரணம் இதுதான். எப்போ வேணாலும் திருப்பி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதுக்காக அதை வைத்து தான் இப்போ நெதன்யாகு மீண்டும் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். ஸோ எனவே மீண்டும் அந்த மக்களுக்கு ஒரு கேடு காலம் பிடித்த நிலைமையில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கான் யூனிஸ் நகரம் காலி, நார்த்து காசாவும் காலி. இப்போ வந்து சவுத் காசாவில் ஏற்கனவே ராஃபா எல்லையில் குண்டை போட்டு அவட்ட பேரை கொண்டுட்டாங்க. இப்படி வந்து அனைத்து பகுதிகளிலையும் அந்த மக்களை நிம்மதி இல்லாமல் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் மீண்டும் இவர்கள் கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோலாம் நம்ம போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். காரணம் ஏற்கனவே ஏன் இவ்வளோ நாள் போடலை அப்படின்னா, நீங்கள் காசா இஸ்ரேல் அட்டாக்கு நெதன்யாகு நீங்கள் போட்டாலே சேனலை காலி பண்ணி விட்டுறாங்க, சேனல் அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோ மட்டும் 8 வீடியோவில் 15 வீடியோ அதாவது வருமானம் வராது அப்படின்றது ஒரு அது போக ஒரு 8லேருந்து 15 வீடியோ வரைக்கும் அவர்கள் 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த வீடியோக்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா யூடியூப்பில் நம்ம இதை இப்போ எந்த செய்தியுமே சொல்ல முடியாமல் போயிடும் அப்படின்றதுனால தான் நம்ம ஒரு கேப் விட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்க செய்தியை கூட யூடியூப்பில் போட முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இருந்த போதிலும் நம்ம இந்த செய்தியாக போடணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை போட்டிருக்கோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.